ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சமையலறை. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்காக பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 5 முட்டையை எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம முட்டையில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் நல்லா நுர வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நம்ம பட்டரும் சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம். இப்போ கலக்கி வச்ச முட்டையை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம பிரெட் வச்சுக்கலாம். இப்போ பிரெட் மேலே மறுபடியும் இந்த எக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இது ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிடலாம். இப்போ பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக குயிக்காக 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.